சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே முத்து கிறிஷை பற்றின உண்மையை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே இங்கே மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு முத்து. மீனா, எனக்கு என்னவோ கிறிஷோட பாட்டி பேசும்போதெல்லாம் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. முன்னெல்லாம் கிறிஷோட பாட்டி நம்மளை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட பேசவே ரொம்ப யோசிக்கிறாங்க. நம்மக்கிட்ட பேசினா ஏதோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்ன்ற மாதிரியே யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு என்னவோ இந்த கிறிஷோட அம்மா தான் கிறிஷோட பாட்டியை நம்மக்கிட்ட பேச விடாமல் செய்கிறாங்களோன்னு சந்தேகமாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் சீக்கிரமாகவே இந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சிருவேன் மீனா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனாவோ நமக்கு எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனை, அவங்க அப்படி எந்த உண்மையை நம்மக்கிட்ட மறைக்க போகிறாங்க, கிறிஷை பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரியும், மறுபடியும் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னங்க இருக்குன்னு கேட்க, நீ அமைதியாக இரு மீனா, நம்ம பாட்டியோட பக்கத்து ஊரில் தானே இந்த கிறிஷோட சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. கிறிஷ் பாட்டியோட தங்கச்சியும் நம்ம பாட்டி ஊர் பக்கத்து ஊரில் தான் இருக்கிறதா அவங்க சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்குது மீனா. பாட்டிக்கிட்ட சொல்லி சீக்கிரமாகவே கிறிஷை பற்றின உண்மையை நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன், பார்த்துக்கிட்டே இருறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் சரிதான், ஆனாலும் பாட்டிக்கு ஊரில் நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நம்மளை பார்க்கவே வரமாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் வேற ஏங்க ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை மீனா, பாட்டிக்கிட்ட ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்தா சரி வர செஞ்சுருவாங்க. உண்மையை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டி கண்டுபிடிச்சி என்னன்னு சொல்லிடுவாங்க. நீ வேணா பாரு, கிறிஷை பற்றின உண்மை என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கிறிஷுக்கு உதவி செய்கிறதுக்கு நமக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. கிறிஷோட அம்மா என்னவோ வெளியூரில் வேலை பார்க்குறதா அவங்க பாட்டி சொல்கிறாங்க. கிறிஷை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நாம் போய் கிறிஷை கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக வளர்க்கலான்னாலும் விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரிய வேண்டாமா? நம்மக்கிட்ட நல்ல பாசமாக பேசிகிட்டு இருந்த கிறிஷோட பாட்டி இப்போ நம்மளை பார்க்கக்கூடாது, நம்மக்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா எதுக்காக அவங்க இப்படிலாம் செய்கிறாங்கன்ற உண்மை எனக்கு தெரியணும். அதுக்காக தான் இப்படி நான் யோசனை செஞ்சுருக்கேன் அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லி, இந்த கிறிஷ் யார், கிறிஷோட அம்மா யார், அவங்கள பற்றின எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து. இங்கே முத்து பாட்டிக்கே ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பாட்டி, என்ன முத்து பேராண்டி, உனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது இந்த பாட்டி இருக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லை பாட்டி, உங்களுக்கு எப்படி அங்கே நிறைய வேலை இருக்கோ அதே மாதிரி வீட்டில் நிறைய பிரச்சனை, நிறைய வேலையும் இருக்குது பாட்டி, அதனால தான். உங்களுக்கு தெரியாதுல்ல, மீனா இப்போ டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறா. கல்யாணத்துக்காக புதுசாக டெக்கரேஷன்லாம் செஞ்சு மீனா புதுசாக தொழிலை வேற ஆரம்பிச்சிருக்கா. அவளுக்கும் நான் தான் பாட்டி உதவி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன முத்து சொல்கிற, நிஜமாவே வா அப்படின்னு கேட்க, ஆமாம் பாட்டி, இங்கே பூ வியாபாரம் செய்கிறது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சவங்க மீனாவுக்கு ஒரு பெரிய கல்யாண டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதன் மூலமாக இப்போ கொஞ்சம் ஆர்டரும் வந்துட்டுருக்கு. அதுக்காக தான் நானும் மீனாவும் சேர்ந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கோம் பாட்டி. மேற்கொண்டு நானும் கொஞ்சம் அங்கே சவாரிக்கெலாம் போயிட்டு வரதால தான் உங்ககிட்ட ஃபோன் பேசக்கூட நேரம் இல்லை பாட்டி, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இதை கேட்ட பாட்டி ரொம்ப சந்தோஷமா, முத்து, உனக்கு மீனா மனைவியாக கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். மீனாவை நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். உங்கள் அம்மாவுக்கு குணமே பத்தாது, எப்பயுமே மீனாவை அவமானப்படுத்தணும், வீட்டு வேலை செய்ய வச்சு அவள் படிக்காதவ, சரியாக எந்த ஒரு தொழிலும் செஞ்சு முன்னேற முடியாது. என்னதான் இருந்தாலும் ரோஹிணி ஸ்ருதி பணக்கார வீட்டு பொண்ணுங்களாக இருக்கிறதுனால மீனா கிட்டையும் மீனா குடும்பத்தார்கிட்டையும் பணம் இல்லைன்னு சொல்லி அது மீனாவை அவமானப்படுத்தணும்னு நினைப்பா. ஆனால் அது எல்லாத்துக்கும் மீனாவுக்கு நீ தான் உதவியாக இருக்கணும். சீக்கிரமாகவே நீயும் மீனாவும் நிறைய சம்பாதிக்கணும். நீங்களும் அவங்க மாதிரியே பெரிய பணக்காரங்களாகணும். அப்போ தான் உங்கள் 2 பேரோட அருமை உங்கள் அம்மாவுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க விஜயாவை பற்றி பாட்டி முத்துக்கிட்ட. உடனே முத்து சொல்கிறாங்க, அதெல்லாம் சரிதான் பாட்டி, அதுக்காக தான் நாங்கள் எல்லா ஏற்பாடையும் செய்கிறோம். மீனாவுக்கு மட்டும் நிறைய ஆர்டர் கிடச்சிருச்சுன்னா சீக்கிரமாகவே முதல்ல மாடியில் எங்களுக்குன்னு ஒரு ரூம் கட்டணும். அதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கலான்னு பார்க்குறோம் பாட்டி. மீனாவுக்கு ஒரு கடை வைக்கணும், எனக்கும் இன்னும் 2-3 கார் வாங்கி விட்டு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு நானும் கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன் பாட்டி. ஆனால் இது எல்லாத்துக்குமே பணம் வேணுமே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி பேராண்டி, மீனா நல்லா இருக்கால, இப்போ என்ன திடீர்னு பாட்டி ஞாபகம் ஃபோனெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கூடனே முத்துவும், பாட்டி நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, உங்ககிட்ட பேசணும் போல் இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை பாட்டி, உங்களுக்கு ஏதாவது பண தேவை இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க பாட்டி, நானும் மீனாவும் இப்போ நல்லா சம்பாதிக்கிறோம் பாட்டின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக கேட்பேன் முத்து, ஆனால் சீக்கிரமாகவே உனக்கும் மீனாவுக்கும் தேவையான எல்லாத்தையும் நானே செஞ்சு கொடுப்பேன். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தையும் சேர்த்துட்டு வரேன் தெரியுமா. என் பேத்தி மீனாவுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் தெரியுமா முத்து அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது முத்து முக்கியமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமாம் பாட்டி, உங்களுக்கு கிறிஷையும் கிறிஷோட பாட்டியும் தெரியும்ல அப்படின்னு கேட்க, ஆமாப்பா, ஒரு தடவை பார்த்துருக்கேன், அந்த சின்ன பையனையும் அவங்க அம்மாவையும் தானே, உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ கூட பார்த்தேனே, அவங்க தானேப்பா முத்து அப்படின்னு கேட்க, ஆமாம் பாட்டி,
பாட்டி, அந்த கிறிஷோட பாட்டியோட சொந்தக்காரங்க கூட உங்கள் பக்கத்து ஊரில் இருக்காங்களே, அவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியுமா பாட்டி அப்படின்னு கேட்க, அவங்கள தெரியாமையா, எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, அந்த கிறிஷோட அப்பா யாருன்னு தெரியுமா, அந்த கிறிஷோட அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா பாட்டி, அந்த விஷயமா தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்ல, நீ ஏன்டா அவங்கள பற்றி விசாரிக்கிற, உனக்கு என்னடா இப்போ தேவை அவங்கள பற்றி விசாரிக்கிறதுக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே முத்துவும், அது ஒன்றும் இல்லை பாட்டி, முன்னாடிலாம் கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் பார்க்க அப்பப்போ நானும் முத்துவும் போவோம். அவங்க எங்களை நல்லா உபசரிப்பாங்க, பாசமாக பேசுவாங்க. கிறிஷுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி எங்களால் முடிஞ்சுதான் வாங்கி கொடுத்துருக்கோம் பாட்டி. கிறிஷுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இத்தனை நாள் கிறிஷ் அவன் அம்மாவை தான் அத்தைன்னு கூப்பிட்டுட்டு இருந்திருக்கான் போல். இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் தான் அம்மான்னு அவங்க வந்து கிறிஷ்கிட்டேயே சொல்லியிருக்காங்க. கிறிஷுக்கு அம்மா இருக்காங்கன்ற உண்மையே எங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் இப்போ என்னடானா கிறிஷோட பாட்டி எங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட திட்டிடுறாங்க, நீங்கள் இனி எங்களை பார்க்க வரவே வேண்டான்னு சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. கிறிஷை பற்றின உண்மையவோ இல்லை கிறிஷோட அம்மாவை பற்றி எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது என்ன உண்மையை அவங்க மறைக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண பாட்டின்னு சொல்ல, அதுக்குடனே இங்கே வந்து பாட்டி சொல்கிறாங்க, அந்த பையன் கிறிஷை பற்றி தெரியும், அவங்க அப்பா யாருன்னு கூட எனக்கு தெரியும், ஆனால் அவங்க அம்மாவை பற்றி சரியாக எனக்கு தெரியாது. பக்கத்து ஊரில் இருக்க அவங்க சொந்தக்காரங்க கிட்ட விசாரித்தா உண்மை என்னன்னு தெரிய வரும் முத்து. நீ கொஞ்சம் அமைதியாக இரு. பக்கத்து ஊரில் நாளைக்கு எனக்கு ஒரு கல்யாணம் இருக்குது, அங்கே நான் போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக கிறிஷோட சொந்தக்காரங்களும் வருவாங்க. நான் அவங்கள பார்த்தா கண்டிப்பாக கிறிஷை பற்றி விசாரிக்கிறேன். கிறிஷோட அம்மா யார், அப்பா யார், அந்த கிறிஷோட அம்மா எங்கே தான் இருக்காங்க, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா உனக்கு நான் உண்மையை சொல்கிறேனே. நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நானே ஃபோன் பண்ணி உண்மை சொல்கிறேன். அது வரைக்கும் நீ இதை பற்றி யோசிக்காமல் உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து ரொம்ப சந்தோஷமா, சரி பாட்டி, நீங்கள் கல்யாணத்துக்கு போங்க, பக்கத்து ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையுமே அந்த கிறிஷை பற்றி கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிறிஷ் பாட்டியோட சித்தி அந்த ஊரில் தானே இருக்காங்க, அவங்கக்கிட்டேயும் கேட்டு என்ன ஏதுன்ற உண்மையை மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லுங்க பாட்டி. அப்புறமா நான் கிறிஷை எப்படியாவது என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்க அப்படி எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க பாட்டி, அந்த உண்மை மட்டும் எனக்கு தெரியணும், அதுக்கு மட்டும் உதவி செய்யுங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, சரி முத்து, என் பேத்தி மீனாவை நல்லபடியாக பார்த்துக்கோ. நீ சொன்ன மாதிரியே கண்டிப்பாக அந்த கிறிஷ் யார், எதுக்காக உன்கிட்ட அவங்க ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க, ஏதோ உண்மையை மறைக்கிறதா சொல்கிற, அது என்னதான் உண்மை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு நான் சொல்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு பாட்டி முத்துக்கிட்ட பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இப்படி பாட்டி ரொம்ப சந்தோஷமாக முத்துக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத பாட்டி வீட்டில் பாட்டிக்கு உதவியாக வீட்டு வேலை செய்கிற அந்த அம்மா கவனிக்கிறாங்க. உடனே பாட்டிக்கிட்டேயும் கேட்குறாங்க, என்னம்மா உங்கள் பேரை முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம், முத்துக்கிட்ட ஃபோன் பேசி ரொம்ப நாள் ஆகுது, இன்னைக்கு தான் அவனுக்கு என் நினைப்பே வந்திருக்கு போல். முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களாம், சீக்கிரமாகவே அவங்கள போய் பார்க்கணுன்னு ஆசையாகவும் இருக்குது. ஆனால் இங்கே வேலையெல்லாம் அப்படியே இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் அங்கே போகாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாட்டி சொல்கிறாங்க, நாளைக்கு வேறு பக்கத்து ஊரில் கல்யாணம் இருக்குது, நீயும் என் கூட வரலை அப்படின்னு கேட்க, ஆமாம்மா நானும் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது தான் பாட்டி வந்து சொல்கிறாங்க, அங்கே முத்துவோட வீட்டுக்கு போயிருந்தப்ப கிறிஷையும் அவனோட பாட்டியவும் பார்த்தேன், உனக்கு கூட தெரியுமே, நம்ம ஊர் கோயிலுக்கு அவங்க அடிக்கடி வருவாங்க, நாம் கூட பார்த்துருக்கோமே, அந்த பையன் கிறிஷ் சின்ன பையனாக இருந்தால அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா எனக்கும் ஞாபகம் இருக்குது, ஏம்மா அவங்கள பற்றி பேசுகிறீங்க இப்போ அப்படின்னு கேட்க, அவங்க அந்த கிறிஷ் பாட்டியோட தங்கச்சி நம்ம பக்கத்து ஊரில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவங்க பக்கத்து ஊரில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த கிறிஷோட அப்பா யார், அம்மா யார், அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ கிறிஷோட அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்ற உண்மையை ஏதோ கேட்டு தெரிஞ்சுக்க சொன்னால் முத்து, அதனால தான் அப்படின்னு கேட்க, அதுக்கு அங்கே பாட்டிக்கு உதவியாக இருக்க அந்த அம்மா சொல்கிறாங்க, நாளைக்கு நம்ம பக்கத்து ஊருக்கு தானே போகிறோம், நம்ம போகிறது ஒரு பெரிய கல்யாணத்துக்கு, கண்டிப்பாக நம்மளை மாதிரியே அந்த ஊரில் உள்ள நிறைய பேர் வருவாங்க, அந்த கிறிஷ் பாட்டியோட தங்கச்சியும் வருவாங்க, அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிப்போம், அங்கே தெரிஞ்சவங்கக்கிட்டேயும் கேட்போம். முத்து தம்பி எதுக்காக இப்படி கேட்டாங்கன்னு தெரியல, ஆனாலும் முத்து தம்பி எதுவும் காரணம் இல்லாமல் இந்த இதெல்லாம் விசாரிக்க சொல்லியிருக்க மாட்டார், நம்ம என்ன ஏதுன்னு கேட்டு அந்த கிறிஷோட அம்மா யாருன்றதை கேட்டு தெரிஞ்சுப்போம், முத்து தம்பிக்கிட்டேயும் சொல்லிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இங்கே பாட்டியும் பாட்டிக்கு உதவியாக இருக்கிற அந்த அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே பக்கத்து ஊரில் இருக்கிற கல்யாணத்துக்கு போகிறாங்க. கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு அங்கே வந்த சொந்தக்காரங்க கிட்டலாம் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இங்கே கிறிஷ் பாட்டியோட
தங்கச்சி அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே இங்கே வந்து அந்த பாட்டிக்கு உதவியாக இருக்க அந்த அம்மா இங்கே பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா அவங்க தான் நீங்கள் கேட்டிங்கல்ல, அந்த கிறிஷ் பாட்டியோட தங்கச்சி அவங்க கூட வந்திருக்காங்க, நீங்கள் போய் பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல, அதுவும் சரிதான், முத்து வேற ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான் கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னுட்டு, நாம் அடிக்கடி இப்படி பக்கத்து ஊருக்கும் வர முடியாது, எனக்கு வேற வேலை நிறையா இருக்குது, இந்த கல்யாணத்தில் தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கறதுக்காக போகிறாங்க. உடனே இங்கே முத்துவோட பாட்டி ரோஹிணியோட சித்தி அங்கே வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. நல்லா இருக்கீங்களா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் கூட எங்கள் ஊருக்கு கல்யாணத்துக்கு இங்கே திருவிழாக்கெலாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா உங்களை பார்த்துருக்கேன், என்னை ஞாபகம் வச்சு வந்து பேசுகிறீங்களே அப்படின்னு பாட்டிக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது தான், ஆமாம் உங்கள் அக்காவோட பேரன் நல்லா இருக்காங்களா, அவன் பேர் கூட கிறிஷ் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஆமாம் இப்போ அவங்க ஊரில் இல்லை, அவங்க பொண்ணு வந்து 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டு பக்கத்துலேயே வச்சுருக்கா போல், அவங்க 2 பேரும் தனியாக இருக்கிறதுனால அவங்க பொண்ணு கல்யாணி தான் இங்கே வந்து கிறிஷோட பாட்டியவும் அதான் என் அக்காவையும் நல்லா பார்த்துக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் கிறிஷோட அம்மா என்ன செய்கிறாங்க, கிறிஷை பார்க்கறதுக்கு ஏன் அவங்க வரதில்லையா அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, எங்கள் அக்கா சின்ன வயசுலேயே எங்கள் கல்யாணிக்கு பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டாங்க, அதனால் இந்த பையன் மட்டும் போதும் அப்படின்னு அவள் அந்த வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ அவள் படித்த படிப்புக்கேற்ற ஒரு வேலையை பார்த்துட்ருக்கா. அவங்க அம்மாவுக்கும் அந்த சின்ன பையனுக்கும் பணத்தை கொடுத்து பார்த்துக்கிறதுக்காக எங்கேயோ பார்லரில் வச்சு வேலை செய்கிறா போல் அப்படின்னு சொல்ல, அப்படியா, அப்போ அவங்க இங்கே தான் இருக்காங்களா, வெளியூர் வேலைக்கு போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன்னு சொல்ல, அவள் ஒன்றும் வெளியூருக்கெலாம் வேலைக்கு போகலை, ஆனால் கேட்டவங்க கிட்டலாம் அவள் மலேசியாவில் இருக்கா, துபாயில் இருக்கா அப்படின்ற மாதிரி எங்கள் அக்கா சொல்லி சமாளிப்பாங்க. இப்போ தான் அங்கே கிறிஷையே அவங்க அம்மா யாருன்னு அந்த சின்ன பையனுக்கே தெரிய வந்திருக்கு போல், எங்கள் அக்கா எந்த உண்மையவும் அங்கே கிறிஷ்கிட்டையும் சொல்லாமையே தான் வளர்த்துட்டு வந்தா, இப்போ தான் வந்து அவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அந்த பொண்ணு இப்போ இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறதா சொல்கிறீங்க, எங்கே வேலை பார்க்குதுன்னு சொல்ல, இங்கே ரோஹிணி எங்கே வேலை பார்க்குறாங்களோ அந்த இடத்தையே அவங்க வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கல்யாணிக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, இப்போ அவள் ஒரு நல்ல வீட்டில் நல்ல மருமகளாக வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்ல, அப்படியா, அந்த கிறிஷோட அம்மாவுக்கு மறுபடியும் கல்யாணம் ஆயிடுச்சா, இதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்ல, நீங்கள் கல்யாணியை பார்த்ததில்ல, அவள் ஃபோட்டோவை வேணால் பார்க்குறீங்களா, என் அக்கா பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பா அப்படின்னு கல்யாணியோட ஃபோட்டோவை காட்டுறேன்னு சொல்லி இங்கே ரோஹிணியோட ஃபோட்டோவை பாட்டிக்கிட்ட காட்டுறாங்க. இங்கே வந்து ரோஹிணியோட சித்தி அங்கே ரோஹிணியோட ஃபோட்டோவை பார்த்த உடனே பாட்டியாக இருக்கட்டும், பாட்டிக்கு உதவியாக இருக்கிற அந்த அம்மாவாக இருக்கட்டும், 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க, ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே இங்கே பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க அந்த உதவியாக இருக்கிற அம்மா, என்னம்மா இது உங்களோட பேரன் மனோஜோட பொண்டாட்டி மாதிரியில் இருக்குது அப்படின்னு கேட்க, ஆமாம் இந்த பொண்ணோட பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு பாட்டி கேட்க, உடனே அவங்க ரோஹிணியோட சித்தி சொல்கிறாங்க, கல்யாணி, அவளை நாங்கள் கல்யாணின்னு கூப்பிடுவோம், ஆனால் வெளியில் எல்லாருக்குமே ரோஹிணினா தான் தெரியும் அப்படின்னு ஃபோட்டோவை காமிச்சது மட்டும் இல்லாமல் ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, கிறிஷ் ரோஹிணியோட பையன்தான் பார்லரில் ஓனராக வேலை பார்க்குறாங்க அப்படின்ற எல்லா உண்மையும் ரோஹிணியோட சித்தி இங்கே முத்துவோட பாட்டிக்கிட்ட ஆதாரத்தோடு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பாட்டி ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது, மனோஜோட பொண்டாட்டிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா, இது என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் மனோஜோட பொண்டாட்டி என்னவோ பெரிய பணக்காரின்னு விஜயா சொல்லிட்டு இருந்தா, அதனால தானே விஜயா ரோஹிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கா, இவங்களும் முதல்ல கல்யாணின்னு கூப்பிடும்போது வேற ஏதாவது பொண்ணா இருக்குமோன்னு நினைச்சேன், ஆனால் இவங்க சொன்ன எல்லாமே நம்ம ரோஹிணியை பற்றி தான் சொல்லியிருக்காங்களா, என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு உண்மை தெரிஞ்ச பாட்டி என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிறாங்க. இங்கே பாட்டியும் உண்மை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ரோஹிணியோட சித்திக்கிட்ட எல்லா உண்மையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வீட்டுக்கும் வந்துடுறாங்க பாட்டி. இதை இப்படியே முத்துக்கிட்ட ஃபோனில் சொன்னால் முத்துவால் பெரிய பிரச்சனை வந்துடும், மறுபடியும் இங்கே விஜயா வந்து முத்துவை சும்மா விட மாட்டா, முத்து மீனா ஏற்கனவே வீட்டில் இருக்கிறது விஜயாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, முத்து சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு வேற விஜயா சொல்லிடுவா, ரோஹிணியை நம்புகிற விஜயா அந்த அளவுக்கு முத்துவை நம்ப மாட்டா, நாம் கண்டிப்பாக ஊருக்கு போகணும், நமக்கு தெரிஞ்ச உண்மையை விஜயா முன்னாடி சொல்லி அந்த ரோஹிணி யார் அப்படின்ற உண்மை எல்லாருக்குமே தெரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டி ரோஹிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. உண்மையை எல்லாருக்குமே தெரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இங்கே முத்து மீனா 2 பேருமே சாப்பிட்டுட்டு மாடியில் எப்பயும் போல் உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் முத்து சொல்கிறாங்க, பாட்டிக்கிட்ட நான் சொன்ன மாதிரியே இங்கே கிறிஷை பற்றின உண்மை தெரியணும், அவங்க சொந்தக்காரங்க கிட்டலாம் போய் கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன், ஆனால் பாட்டி இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணவே இல்லை, மீனா கொஞ்சம் இரு மீனா, பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போன்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் ரொம்ப நேரமாகுதுங்க, பாட்டி வந்து சீக்கிரமாகவே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, நீங்கள் ஏங்க இப்படி இப்போ ஃபோன் பண்ணுறீங்க, காலையில் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, அதெல்லாம் இரு மீனா, நான்
ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக பாட்டி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் முத்து இங்கே பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பாட்டி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன முத்து இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்க, பாட்டி நான் தான் சொன்னேனே உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னுட்டு, இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணலை. அதான் பாட்டி, கிறிஷை பற்றி கேட்டிங்களா? நீங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்கல்ல, கிறிஷோட சொந்தக்காரங்க. அதான் பாட்டி, அந்த கிறிஷ் பாட்டியோட தங்கச்சியெல்லாம் பார்த்தீங்களா பாட்டி அப்படின்னு கேட்கும்போது, எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். நான் சீக்கிரமாகவே ஊருக்கு வரேன். இப்போ என்கிட்ட எதையும் கேட்காத. நான் வந்ததுக்கப்புறமா உண்மை என்னன்னு ஆதாரத்தோடு உங்ககிட்ட சொல்ல தான் போகிறேன் முத்து. அதுக்குள்ளே உனக்கு ஏன் இவ்வளோ சீக்கிரமாக எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும்னு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்க? நீ ஃபோனை வை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நான் நாளைக்கே ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஃபோனை வச்சிடுறாங்க. பாட்டி இப்படி பேசின உடனே முத்துவுக்கு ஒன்றுமே புரியல. பாட்டி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு, ஆனால் என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஊருக்கு வந்து தான் என்கிட்ட சொல்வேன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல மீனா அப்படின்னு பேசும்போது இங்கே மீனா சொல்கிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க? பாட்டியே ஊருக்கு வராங்களா? அப்போ ஏதோ பெரிய உண்மை பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தாங்க நேரில் பார்த்து எல்லாத்தையும் சொல்லணுன்றதுக்காக வராங்க. என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு மீனாவும் முத்துவும் பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் எப்பயும் போல் இங்கே விஜயா, மீனா காஃபி போட்டுட்டியா இல்லையா? எல்லாரும் எவ்வளோ நேரம் உனக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னு மீனாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்கே அண்ணாமலை பேப்பர் படிச்சுட்ருக்காரு. இங்கே ரோஹிணி, மனோஜன் எல்லாரும் வேலைக்கு கிளம்பிட்டுருக்காங்க. அந்த சமயம் பாட்டி ரொம்ப கோவமாக அண்ணாமலையோட வீட்டுக்கு வராங்க. இங்கே அண்ணாமலை பாட்டி வரதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக, அம்மா வாங்கம்மா, என்னம்மா நீங்கள் வரதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, வர வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால தான் வந்தேன். எனக்கு வேலை அவ்வளோ இருந்தது, இங்கே வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனாலும் நிறைய பேரோட உண்மை எனக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. இதை பாட்டியை பார்த்த உடனே விஜயா பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க. அத்தை திடீர்னு வந்திருக்காங்க, இவங்க வந்தாலே நிறைய பிரச்சனை வருமே, இப்போ எதுக்காக வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. என்ன விஜயா, நான் வந்த உடனே ஆசையாக வாங்கத்தேன்னு கூப்பிடுவேன்னு பார்த்தா என்ன திருன்னு முழிக்கிற? நான் வந்ததே உனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, வாங்கத்தை, நீங்கள் வந்தால் எனக்கு ஏன் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, மீனா எங்கள் அத்தை வந்திருக்காங்க, சீக்கிரம் வா, காஃபியெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்ல, மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக பாட்டியை பார்க்க வராங்க. பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இங்கே மீனா வந்து பாட்டிக்கு காஃபியெல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரோஹிணி மட்டும் திருன்னு முழிச்சுக்கிட்டு ஓரமாகவே நிற்கிறாங்க. ரோஹிணி நினைக்கிறாங்க, ஏற்கனவே மனோஜ் மாதம் 50,000 ரூபா பணத்தை அண்ணாமலை அங்கிள் கிட்ட கொடுக்கணும்னு பாட்டி தானே சொல்லிட்டு போனாங்க. இப்போ வரைக்கும் போன மாதம் வேற பணத்தை தரலை. பாட்டி அதை பற்றி கேட்டால் அப்புறம் வசமாக மாட்டிப்போம், மறுபடியும் முத்து மீனா முன்னாடி என்னையும் மனோஜையும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு மனோஜை பற்றி ரோஹிணி நினைக்கிறாங்களே தவிர்த்து, ரோஹிணியை பற்றின உண்மை பாட்டிக்கு தெரிஞ்சதால தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு தெரியாததால் எப்பயும் போலவே இருக்கிறாங்க ரோஹிணி. உடனே முத்து சொல்கிறாங்க, அப்பா பாட்டி வராங்கன்னு எனக்கு நேற்றே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பாட்டி, நான் சொன்னதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிய வந்துருச்சா பாட்டி அப்படின்னு சொல்ல, உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் முத்து, வேற யாருமே இல்லை, அந்த கிருஷ்ணை பற்றின உண்மை உனக்கு தெரியணும் அதானே அப்படின்னு பாட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரோஹிணி யோசிக்கிறாங்க, அப்போ முத்து உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சது இந்த பாட்டிக்கிட்ட சொல்லி தான் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிருக்கான் போலயே. அப்போ பாட்டி வந்தது அதுக்காக தானா? அப்போ நான் யார்? கிறிஷோட அம்மா நான் தான். எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டாங்களோ, அதனால தான் கோபத்தில் வீட்டுக்கு வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிறாங்க ரோஹிணி. உடனே பாட்டி ரோஹிணி திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு, ஏமா ரோஹிணி, உனக்கு கல்யாணின்னு இன்னொரு பேர் வேற இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே உடனே எதுவுமே பதில் பேசாமல் இருக்கிறாங்க ரோஹிணி. இதை பார்த்த விஜயாவும், அத்தை என்னத்தை நீங்கள் வந்ததும் வராததுமா ரோஹிணி கிட்ட போயிட்டு நீ உனக்கு கல்யாணின்னு இன்னொரு பேர் இருக்கான்னு கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரோஹிணின்னு தான் நாங்கள் எல்லாருமே கூப்பிட்றோம். அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுத்தை, அவகிட்ட போய் இப்படியெல்லாம் கேட்குறீங்களேன்னு சொல்ல, விஜயா, நான் இருக்கிற கோவத்துக்கு வந்த உடனே முதல்ல இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம் நீதான்னு உன்னை பலார்னு வைக்கணும்னு தான் நினச்சேன். நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன்னா நீ இப்படி நான் வந்து ரோஹிணி கிட்ட கேள்வி கேட்கும்போது இடையில வந்து பேசாத விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜயா யோசிக்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியல, அத்தை வந்ததும் ரொம்ப கோபமாக இருக்காங்க. இங்கே நம்மக்கிட்ட தான் எப்பயுமே கேள்வி கேட்டு பிரச்சனை செய்வாங்க, இன்றைக்கி என்ன ரோஹிணியை பார்த்து கல்யாணியான்னு கேட்குறாங்க, அதுவும் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணலான்னா உன்னை பலார்னு வைக்கணும்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு விஜயா பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா நீ கொஞ்சம் பொறுமையாரு, எங்கள் அம்மா ஊருக்கு வந்திருக்காங்க, ரோஹிணியை பற்றின ஏதோ ஒரு உண்மை எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் வந்த உடனே கேள்வி கேட்குறாங்க, நீ எதுக்கு இடையில போய் பேசிகிட்டு இருக்க, நீ அமைதியாரு, எங்கள் அம்மா கேள்வி கேட்டால் ரோஹிணி பதில் சொல்ல மாட்டாளா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாட்டி கேட்குறாங்க, ஆமாம் ரோஹிணி, நீ மலேசியாவிலேருந்து வந்ததா இங்கே வந்து விஜயா சொன்னாலே, உங்கள் அப்பா மலேசியாவில் என்னம்மா வேலை பார்க்குறாரு? என் சொந்தக்காரங்களும் மலேசியாவில் இருக்காங்க. ஆமாம், எந்த இடத்துல உங்கள் அப்பா வேலை பார்க்குறாரு அப்படின்னு பாட்டி வந்தோடனே ரோஹிணியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க,
பாட்டி கேட்குற கேள்விக்கு பதில் பேசாமல் எதுவுமே சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க ரோகிணி. பாட்டி அதுவா பாட்டி, இப்போ அப்பா அந்த இடத்துல இல்லை பாட்டி, வேறு இடத்துல வேலை செய்கிறாங்க. ஆனாலும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அப்பா வெளியில் வர முடியாத ஒரு நிலமையில இருக்காங்க பாட்டி. மாமா கூட இப்போ எங்கே இருக்காங்கன்னே எனக்கு தெரியாது. அப்பப்போ ஃபோன் பேசுவேன். இப்போ கொஞ்ச நாளாக மாமாக்கிட்டேயும் நான் ஃபோன் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணி. ரொம்ப பொறுமையாக இருந்த பாட்டி மறுபடியும் ரோஹிணி நிறையா பொய்யெல்லாம் சொல்லவும் பாட்டிக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே இங்கே விஜயா முன்னாடியே ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க, பலார் பலார்னு வைக்கிறாங்க. நான் ரொம்ப பொறுமையாக இருக்கிறேன்னுட்டு இன்னும் எத்தனை நாள் தான் இந்த குடும்பத்தை நீ ஏமாத்தலான்னு நினைக்கிற? நீ சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும் கல்யாணி. உண்மையாகவே நீ ரோஹிணி கிடையாது. உன் ஊரில் உன்னை எல்லாரும் கல்யாணின்னு தானே கூப்பிடுவாங்க. ஆமாம், உன் அம்மா கிறிஷ் எல்லாரும் இப்போ உன் கூட ஏதோ தனியாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன். உன் சித்திக்கிட்ட பேசிட்டேன். உன்னை பற்றின எல்லா உண்மையவும் அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. கிறிஷோட அம்மா நீ தானே? வேணும்னு ஆதாரத்தை காட்டவா அப்படின்னு பாட்டி ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. இங்கே முத்து, மீனா, அண்ணாமலை, விஜயான்னு எல்லாருமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாட்டியை. பாட்டி சொல்கிறது எல்லாத்தையும் கேட்க கேட்க அவங்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சியாக இருக்குது. பாட்டி சொல்கிறாங்க, நான் நேற்று கல்யாணத்துக்கு போயிருந்தேன். முத்துவுக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது. கிறிஷோட அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சா முத்து. அவனுக்கு உதவி செய்ய தான் என் சொந்தக்காரங்க அங்கே வந்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்கன்னு எல்லார்கிட்டையும் உன்னை பற்றி விசாரித்தேன். அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, உன் சித்தியே உன்னை பற்றின எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்பையும் என்னை பொய் சொல்லி ஏமாத்தலான்னு பார்க்குறியா? ஏன் இத்தனை நாள் மனோஜ் விஜயான்னு குடும்பத்தை ஏமாத்தினதுலாம் போதாதா? நீ கல்யாணினா அந்த உண்மையை சொல்லி நீ மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஏற்கனவே உனக்கு கல்யாணமான உண்மையை மறைச்சி எதுக்காக மனோஜை கல்யாணம் பண்ணின அப்படின்னு கேட்கும்போது தான் விஜயாவுக்கு தெள்ள தெளிவாக புரியுது. ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. கிறிஷோட அம்மா தான் ரோஹிணின்ற உண்மை இங்கே எங்கள் அத்தைக்கு தெரிய போய் தான் ரொம்ப கோபமாக வீட்டுக்கு வந்து இங்கே ரோஹிணியை கேள்வி கேட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜயா, அண்ணாமலைன்னு எல்லாருக்குமே புரிய வருது. உடனே முத்துவும், பாட்டி என்ன பாட்டி சொல்கிறீங்க? இந்த பார்லர் அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ கிறிஷோட அம்மா இந்த பார்லர் அம்மா தானா? நான் சந்தேகப்பட்டேன் ஏதோ ஒரு உண்மையை கிறிஷோட பாட்டி மறைக்கிறாங்கன்னுட்டு. ஆனால் இவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்க போல். இந்த கிறிஷோட பாட்டின்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. நான் சந்தேகப்பட்டதெல்லாம் சரியாக போச்சு. பாத்தியா மீனா, பாட்டிக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தேன். எவ்வளோ அழகாக ரோஹிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி இங்கே ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்கன்னு பார்த்தல அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இங்கே விஜயாவுக்கும் அண்ணாமலைக்கும் ரோஹிணி மேலே ரொம்ப கோவம் வருது. உடனே அண்ணாமலை பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானாம்மா? அப்போ இது ரோஹிணி கிடையாதா, இவ கல்யாணியாம்மா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அண்ணாமலை, இவளை பற்றின உண்மை எனக்கே நேற்று தான் தெரியும். முத்து இவளை பற்றி மட்டும் இல்லை, கிறிஷோட அம்மா யாருன்னு விசாரிக்க சொல்ல நானும் அங்கே எல்லாருக்கிட்டையும் விசாரித்தேன். அவங்க ஃபோட்டோவை காமிச்ச உடனே எனக்கு என்ன சொல்லனே தெரியல. மனோஜோட பொண்டாட்டி ஃபோட்டோவை காமிச்சாங்க. இவங்க தான் கிறிஷோட அம்மான்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, இந்த ரோஹிணி ரொம்ப குடும்பத்தை பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கான்னுட்டு. அதனால தான் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்ல உடனே நான் கிளம்பி வந்தேன் அப்படின்னு இங்கே பாட்டி சொல்கிறாங்க. உடனே பாட்டி விஜயா கிட்ட சொல்கிறாங்க, விஜயா பாத்தியா, பணம் தான் முக்கியம்னு இந்த ரோஹிணி யாருன்ற உண்மையை கூட ஒழுங்காக விசாரிக்காமல் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஓ மருமக ரோஹிணி ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை. ரோஹிணிக்கு அப்பாவும் கிடையாது, சொந்தக்காரங்களும் கிடையாது. மலேசியாவில் ஏதோ பெருசாக பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு ரோஹிணி சொன்னது எல்லாமே பொய் தான். ரோஹிணியோட அம்மா யார் தெரியும்ல, கிறிஷோட பாட்டி தான். பக்கத்தூரில் இருக்காங்க போல். அது மட்டும் இல்லாமல் ஏதோ இவ அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் பக்கத்தை வச்சு பார்த்துக்கிறதுக்காகவும் வேற எங்கேயோ வீடு பார்த்து கொண்டு போய் வச்சுருக்காளாம். அந்த பையனுக்கு புதுசாக ஸ்கூல்லலாம் சேர்த்து விட்டுருக்காளாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ரோஹிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். என் பேத்தி மீனாவை எப்படி அவமானப்படுத்தினேன். பணம் முக்கியம் இல்லை, குணம்தான் முக்கியம்னு இனியாவது மீனாவை பார்த்து புரிஞ்சுக்கோ. ரோஹிணி உங்களை ஏமாத்தியிருக்கா, இப்போ என்ன சொல்ல போகிற விஜயா அப்படின்னு விஜயாவை கேள்வி கேட்குறாங்க. நல்லா வெளுத்து வாங்குறாங்க. எனக்கு இருக்க கோவத்தில் மனோஜோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சதுக்கு காரணமே நீதானே, உன்னை தான் வெளுத்து வாங்கணும்னு நினச்சேன். இருந்தாலும் ரோஹிணியை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது திருந்தி இங்கே எல்லா மருமகளும் ஒன்றுன்னு நீ நடத்தணுன்றதுக்காகவும் மீனாவோட அருமையை நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும் தான் நான் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். புரியுதா விஜயா? மீனா மாதிரி ஒரு நல்ல மருமகளை நீயா நினச்சிருந்தா கூட கொண்டு வந்திருக்கக்கூடாது. என் பேரன் முத்து இப்போ நல்லபடியாக சம்பாதிக்கிறான். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நல்லா பார்த்து குடும்பத்துக்காக அவன் வேலை பார்க்குறானா. முத்து இப்படி மாறினதுக்கு காரணமே இங்கே மீனா தான். ஒன்றால் ஒன்றும் முத்து என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கல. மீனா முத்துவோட வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா தான் முத்து மீனா 2 பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட பணம் இல்லைனாலும் 2 பேரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்காங்க. உங்களை அவங்க ஏமாற்றவும் செய்யலை, மற்றபடி அவங்க நேர்மையாக இருந்து வேலை செஞ்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நீ கூட்டிகிட்டு வந்தியே இந்த ரோஹிணி,
ரொம்ப நல்ல மருமகன்னு சொல்லி பணக்கார வீட்டு மருமக அப்படின்னு நீ எவ்வளோ பெருமையாக பேசுனியோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு இந்த ரோஹிணியை பற்றின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது புரிஞ்சுக்கோ, இனியாவது திருந்து விஜயா அப்படின்னு விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க பாட்டி. கோவமாக இருந்த விஜயா ரோஹிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு, என்ன ரோஹிணி இப்படி என்னை அவமானப்படுத்திட்ட, எங்கள் அத்தை மூலமாக மட்டும் இந்த உண்மை தெரியலனா இன்னும் உன்னை நம்பிட்டு தான் இருந்திருப்பேன். நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னால தான் நான் பணக்காரியாக போகிறேன்னு நினச்சி உன்னை எவ்வளோ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். ஆனால் இப்படி அவமானப்படுத்திட்டல, ஏன் பொய் சொன்னேன்? என் பையன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் எதுக்காக செஞ்சேன்? ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம், இப்படி குடும்பத்தையே ஏமாற்றி மனோஜோட வாழ்க்கையில் ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. இங்கே ரோஹிணி அழுதுகிட்டே, எல்லாரும் மன்னிச்சிருங்க, இனியும் நான் உண்மையை மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாட்டி சொன்னது எல்லாமே உண்மைதான். மனோஜ், உன் கூட நான் சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட பொய்யை சொன்னேனே தவிர்த்து உன்னை ஏமாற்றணும்னு நான் நினைக்கவே இல்லை, உங்கள் குடும்பத்தை ஏமாற்றணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏற்கனவே எங்கள் அம்மா அமைச்சு கொடுத்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, என் பையனையும் நான் பார்த்துக்கணும், எனக்கு உன் கூடயும் நான் சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் இப்படி செஞ்சேன்னு சொல்ல, உடனே மனோஜும், உனக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான், அப்படி இருக்கும்போது என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ வேற நடிக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உன் கூட நான் எப்படி வாழ்வேன்? இவ்வளோ பொய் சொன்ன உன்னை நான் எப்படி ஏற்றுப்பேன்? அம்மா, எனக்கு இந்த ரோஹிணியே வேண்டாமா. பாட்டி மூலமாக நல்ல வேலை இப்போயாவது உண்மை தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது பாட்டி சொல்கிறாங்க, மனோஜ், நீயும் உன் அம்மாவும் ஒன்று தான். உன் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பணத்தாசையில் பணம் தான் முக்கியம்னு சொல்லி ரோஹிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ ரோஹிணியை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே ரோஹிணி வேண்டாம், அவள் கூட வாழ மாட்டேன்னு சொல்கிறேன். உன்னெல்லாம் என்னென்னு சொல்கிறது? நீங்கள் 2 பேரும் பணம் முக்கியம்னு நினச்சதுக்கு உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், இப்படி ஏமாந்து போய் நிற்கிறீங்கல்ல அப்படின்னு பாட்டி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மீனா முத்துவும் சொல்கிறாங்க, பாட்டி இப்போ என்ன பாட்டி செய்கிறது அப்படின்னு சொல்ல, ரோஹிணி பதில் பேசாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே ஸ்ருதி விஜயா கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி மூலமாக இப்போ ரோஹிணி யாருன்ற உண்மை தெரிஞ்ச உடனே ரோஹிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு விஜயா அத்தை சொல்கிறாங்க. ஆனால் இத்தனை நாள் மீனா முத்து தான் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணம் மீனாவும் முத்துவும் தான் என்ன திட்டுனாங்க. இனியாவது மீனாவோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு மீனாவை ஒழுங்காக நடத்தினா சரிதான் அப்படின்னு ரொம்ப கோவமாக ஸ்ருதி விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணி அழுதுகிட்டே இருக்கும்போது ரவி சொல்கிறாங்க, அண்ணி, நீங்கள் இப்படி எங்களை ஏமாற்றுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. நீங்கள் பணக்காரங்களாக இருக்கிறீங்களோ இல்லையோ, இல்லை உங்களை பற்றின உண்மையவாது எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் இப்படி உண்மையை மறைச்சி நீங்கள் மனோஜை கல்யாணம் பண்ணது தானே இப்போ பெரிய தப்பாக போச்சு, ஏன் நீ இப்படி இவங்களை ஏமாத்துனீங்க அப்படின்னு எல்லாரும் வீட்டில் இருக்க எல்லாருமே ரோஹிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்கறதுனால பதில் பேச முடியாமல் பாட்டி முன்னாடி இங்கே மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோஹிணி.